Hello everyone, welcome to Gurukulam IAS. ஸோ இந்த வீடியோ எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் 1ஓட சைக்காலஜி பார்ட்டோட ஆன்சர் கீ அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 40 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 டாபிக் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணியல். இன்னொன்று பார்த்திங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங், அதாவது குறியீடு மற்றும் மறு குறியீடு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 20 கொஷின்ஸ் வந்து நம்பர் சிஸ்டமில் இருந்து இருக்கும், 20 கொஷின் கோடிங் அண்ட் டீகோடிங் ஏரியாவில் இருந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் 3 place டெசிமல் நம்பர், அதாவது மிகச்சிறிய 3 இலக்க தசம எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, தென் நன் ஆஃப் த எபோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ தசம எண் அப்படிங்கிறது பாயிண்ட்ஸில் வர்றது, புள்ளி வச்சு வர்றது இல்லை பின்னத்தில் வர்றதெல்லாம் தசம எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம இதில் 3 இலக்க தசம எண் அப்படின்னா அதோடய ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். கரெக்டாக? இதில் கேட்டிருக்கிறது மிகச்சிறிய நம்பர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம பாசிபிளான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிகச்சிறிய எண் அப்படிங்கும்போது நமக்கு 0.001 இதுதான் நமக்கு மிகச்சிறிய எண். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதுல அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, அதனால் ஆன்சர் இஸ் நன் ஆஃப் தி அபோவ். ஓகேவா? இதே மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா 0.999 இது மிகப்பெரிய எண். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் டி. செகண்ட் கொஷின் பாருங்கள். இஃப் எ மெம்பர் இஸ் மச் கிரேட்டர் தென் 31 as it is less than 75 then the number isன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி. அதாவது ஒரு எண்ணோட மதிப்பு, ஒரு எண் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம், 31 விட எவ்வளவு அதிகமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ -31, 31 விட ஒரு நம்பருங்கிறது அதிகம் அப்படின்னா அதாவது அந்த நம்பர் 31 விட மைனஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக. அதே நம்பர் 75 விட குறைவாக இருக்கும் அப்படின்னா 75 அப்படிங்கிறத விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி. தட் இஸ் 2x அப்படிங்கிறது உங்களுக்கு 106 வரும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 53, இதான் இந்த நம்பர். ஆன்சர் இஸ் 53. ஆனால் இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, ஈஸியாக எப்படி போடலாம். ஒரு நம்பர் வந்து 31 விட அதிகமாக இருக்கும், ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, 75 விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் அந்த நம்பர் இருக்கும். கரெக்டாக? அப்படின்னா இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுறோம். இப்போ 44 அண்டு 53 இந்த 2 நம்பரையும் எடுத்துக்கிறோம். இப்போ 53 அப்படிங்கிற நம்பர் எடுத்துட்டிங்கன்னா இங்கிட்ட இதை +12 போட்டோம்னா 75 வருது, -12 போட்டோம் அப்படின்னா 31 வருது. இப்படியும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி ஃபார்முலா மேக் பண்ணாமல். ஸோ ஆன்சர் இஸ் 53. நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க. பின்ன வடிவில் கொடுத்துட்டு இதில் எது வந்து ரொம்ப, அதாவது இது என்ன சொன்னால் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கலாம். இதில் மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்கலாம், இல்லை மிகப்பெரிய எண் எதை கேட்கலாம். அப்போ இப்போ கொஷின் கொடுத்துருக்குது 3 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று 2/3, இன்னொன்று 3/5, இன்னொன்று 11/15. இங்கே இது அப்போ சிம்பிளை பார்த்தாலே நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஏறு வரிசையில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருங்க. எது சின்ன ஃபஸ்ட்டு வரும், அடுத்து எது வரும், அதுக்கு அடுத்து எது வரும்னு கேட்டிருக்காங்க. இது 2 விதமாக சால்வ் பண்ணலாம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ இது கீழே பின்னத்தில் இருக்கிறதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3, 5, 15 இதோட எல்சிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மீச்சியமா அப்படிங்கிறது 15. அப்போ இதை நம்ம எல்லாத்தையும் 15ஆக மாற்றணும் கீழே இருக்கிறத. அப்போ 3 × 5 15, ஸோ 2 × 5. இப்போ இது ரெண்டையுமே 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 10/15 அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள். ஸோ 5 × 3 15, அப்போ 3 × 3 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை 1 மல்டிபிள் பண்ணால் போதும், சேம் 11/15 தான்.
ஸோ அப்போ இதை நம்ம வந்து இந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எது வரும், 3/5 வரும், அடுத்து 2/3 வரும், அதுக்கப்புறம் 11/5 வரும். ஸோ ஆன்சர் பி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி இதில் இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதே மாதிரி எடுத்துக்குவோம். 2/3, 3/5, தென் 11/50 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பாயிண்ட்ஸில் தான் வரும். நீங்கள் இதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 0.0 அப்படின்னு தான் வரும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு 0 சேர்க்குறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 20/3 அப்படிங்கிறது 6 3 18. ரிமைனிங் இருக்கிறது நமக்கு 2 இருக்குது. சும்மா வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா அப்படின்னா நமக்கு 30/5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இஸ் 6, ரிமைனிங் 0 நமக்கு இருக்குது. இது பாருங்கள், 15/6, 15/7 அப்படின்னு போட்டிங்கன்னா 105 வரும். ஓகே, ஸோ 5 105, ரிமைனிங் 5. ஓகே, அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய நம்பர். ஏன்னா 7 வருது. அப்போ இது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி போயிடலாம். இதுக்கு ரிமைனிங்கே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். ரிமைனிங் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது மீதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதுதான் 6. அப்போ இது பார்த்திங்கன்னா 6 something இது ஆன்சர் வரும். அப்போ ஃபஸ்ட்டு இது தான் ஆன்சர், அடுத்து இது ஆன்சர், அடுத்து இது. அப்போ ஆன்சர் இஸ் திஸ் ஒன் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமான ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ மறுபடியும் பின்ன வடிவில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 1/0.04 இதோட மதிப்பு எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பரை மாற்றலாம். அப்படின்னா இந்த 0.4 100னால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிரும். அப்போ இதையும் 100னால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இதையும் 100னால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே 1 × 100, இங்கே பார்த்திங்கன்னா 0.04 × 100. இப்போ பாருங்கள் என்ன ஆன்சர் வரும், 100/4ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 25. ஈஸியாக. நெக்ஸ்ட் பாருங்கள், a number when divided by 296 gives a remainder of 75. அதாவது ஒரு எண் 296 அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு எண்ணை நம்ம ஒரு நம்பர்னால் இந்த மாதிரி வராது. அதாவது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பரை 296னால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்க. அதாவது மீதி எவ்வளோ வரும் அப்படின்னா 75 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சேம் அதே நம்பரை 37னால் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் எவ்வளோ வரும், அதாவது மீதி எவ்வளோ வரும், இதுதான் கொஷின். ரொம்ப ஷார்ட்டாக இந்த ஆன்சரை போடலாம். எப்படின்னா இந்த நம்பரை எக்ஸுங்கிற நம்பரை சும்மா அசியூம் பண்ணிங்க, 296 தான் இந்த நம்பர் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் எக்ஸுங்கிற நம்பர் 296, இதே நம்பரை 294 டிவைட் பண்ணுறோம். நம்ம அந்த நம்பரை சும்மா 296ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதையே 294 நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு 296 மீதி 0 கிடைக்கும் இப்படி பண்ணால். ஆனால் இந்த 296ஓட 75 நம்ம கூட்டுறோன்னு வச்சுங்க. ஓகேவா? 296ஓட 75 ஏன் கூட்டுறோன்னா, இப்போ ஆக்சுவலி இங்கே மீதி 75 வரணும்னா இந்த நம்பரோட 75 கூட்டி நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 75 கிடைக்கும். புரியுதா? ஸோ அப்போ ஒரு நம்பரை சாம்பிளாக எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஈஸியான ஷார்ட்கட் சொல்கிறேன். ஒரு நம்பரை சாம்பிளாக எடுத்துக்கிறோம், அந்த நம்பரை சேம் அதே மாதிரி வகுப்படுற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணோம்னா மீதி 0 கிடைக்கும்.
மீதி 75 கிடைக்கணும்னா 296ஓட 75 அப்படிங்கிற ஒரு நம்பரை சேர்த்தோம்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 371. இப்போ இதை 296னால் டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும்னா மீதி 75 கிடைக்கும். இப்போ அந்த நம்பர் 371ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை 37னால் டிவைட் பண்ணிங்கன்னா 10 37 370. மீதி என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the largest 4 digit exactly divisible by 88 is. அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த நம்பர் 88னால் டிவைட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 88 அப்படிங்கிறது ஒரு நம்பர் 88ஆல் வகுபடுமா வகுபடாதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த நம்பர் 8னாலையும் வகுபடணும், அந்த நம்பர் 11னாலையும் வகுபட்டால் அந்த நம்பர் கண்டிப்பாக 88னால் வகுப்படும். இது ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ நம்பர் டிவிசிபிள் பை 11 அண்டு 8 அப்படின்னா அது 88னால் வகுப்படும். ஓகேவா? இல்லை நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா 8னால் வகுப்படக்கூடிய எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 3 டிஜிட்ஸ், அதாவது கடைசி 3 இலக்கம் 8னால் வகுப்பட்டுச்சுன்னா அந்த ஹோல் நம்பரே 8னால் வகுப்படும். இது ரூல் 1. ஒரு நம்பர் 11னால் வகுப்படுமா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ 1 2 3 4 அப்படின்னு 4 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இது 11னால் வகுப்படுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒற்றை இலக்கத்தை, அதாவது ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய இலக்கங்கள், அதாவது 4 2 3 1 இப்படி டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது ஒற்றை இலக்கத்துலேயும் 3ஆம் இலக்கம், ஒற்றைப்படை இலக்கங்கள், இரட்டைப்படை இலக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை எடுத்துக்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா இந்த 4 + 2 எவ்வளோ வருது நமக்கு? 6. 3 + 1 4. அதாவது 3 + 1 அப்படிங்கிறது நமக்கு 4. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 6 - 4 = என்ன வருது? 2. இந்த ரிசல்ட் ஒன்று 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 11ஓட மடங்காக இருக்கணும். இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள், ஆன்சர் 0ன்னு வந்துச்சுன்னா 11னால் வகுப்படும். ஆன்சர் 11ன்னு வந்துச்சுன்னா 11னால் வகுப்படும். ஆன்சர் 22ன்னு வந்துச்சுன்னா 11னால் வகுப்படும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டிவிசிபிலிட்டி கிடச்சிது, அதாவது ஆன்சர் கிடச்சுன்னா அது 11னால் வகுப்படும். கிளியராக? ஸோ 8னால் வகுப்படக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும்னா கடைசி 3 இலக்கணத்தை மட்டும் எடுத்து 8னால் டிவைட் பண்ணி பாருங்கள். 11னால் ஒரு நம்பர் வகுப்படுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் ஆட் பொசிஷன் நம்பர், ஈவன் பொசிஷன் நம்பர், அதாவது ஒற்றை இலக்க நம்பர்களும் ஒற்றை இட நம்பர்களும் இரட்டை இட நம்பர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க. அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். தென் வர்ற ஆன்சரை மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது 0வாக இருக்கணும், இல்லை 11ஓட மடங்குகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 11னால் வகுப்படும். ஓகேவா? இது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர்ஸ் போடலாம். இப்போ கம்மிங் டு ஆன்சர். இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் சாம்பிளுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 11னால் வகுப்படும். ஏன்னா 8 9 17, 8 9 17, அப்போ கண்டிப்பாக 0, 11னால் வகுப்படும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த இது அப்ளை ஆகாது, இதை கேன்சல் பண்ணிடலாம். இது அப்ளை ஆகும், இதுவும் அப்ளை ஆகும். அப்போ இந்த 3மே 11னால் வகுப்படும். ஓகேவா? அப்போ 8னால் வகுப்படுமா இல்லையான்னு கடைசி 3 இலக்கத்தை எடுத்துக்கணும். இப்போ இந்த நம்பரில் கடைசி 3 இலக்கம் அப்படிங்கிறது என்ன? தட் இஸ் 988. இதை 8னால் டிவைட் பண்ணுங்கள். 1 8 8, மீதி 1, 2 16, மீதி 2, 3 24 வகுப்படாது. இப்போ இந்த நம்பர் எடுங்க, 944 கடைசி 3 இலக்கம்.
இதை 8 டிவைட் பண்ணுங்கள். 1 8 8 மீதி 1 1 8 8 மீதி 6 8 8 64 8 வகுப்படுது. ஸோ ஆன்சர் இஸ் 9944. கிளியரா? ஸோ இந்த மாதிரி பிரித்து தான் பார்க்கணும். எல்லா நம்பரோட டிவிசிபிலிட்டி ரூலும் படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் 2/3 ஆஃப் half of 369? அதாவது 369 பாதி. இதில் என்ன பாதி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்டு அந்த பாதியில் 2/3 பங்கு என்ன? இது ஒரு ஆன்சர் வரும்ல எக்ஸ்னு. இந்த எக்ஸ் ஆன்சரில் இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஆன்சர் வந்து 6ன்னு வருதுன்னு வச்சுங்க. இந்த 6ல் தட் இஸ் 3/2 பங்கு என்னன்னு கேட்குறாங்க. சப்போஸ் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா சரி 3/2 பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா 369 அப்படிங்கிறத பாதியில் 3/2 பங்கு அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 369 ஓகே, இதில் பாதி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க 1/2. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்படியே எழுத வேண்டியதான் 3/2 பங்கு என்ன. அப்போ 3/2 பங்கு என்ன? ஈஸியாக இதை எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சு. 3 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 3 ஆன்சர். சரி, இப்படி எழுத தெரில அப்படின்னா இப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈஸி. அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க 369 பாதி எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பாயிண்டில் வந்து கிடைக்கும் ஆன்சர். 369 நீங்கள் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 184.5. சும்மா நீங்கள் அதாவது இந்த ஃபார்முலா மாதிரி எழுத தெரியலைன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ 184.5 இன்ட்டு 2/3 இப்படி கூட சால்வ் பண்ணி போட்டுருங்க. 184.5 இன்ட்டு 2ன்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? மறுபடியும் அதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா 2ஆல் தானே டிவைட் பண்ணோம். இப்போ 369 டிவைடட் பை 3. ஓகே, இது சுற்றி உழைச்சி போடுற மாதிரி இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா ஈஸி. ஸோ ஆன்சர் இஸ் 1 2 3. நெக்ஸ்ட் பாருங்கள், 45 நிமிடங்களை ஒரு நாளின் பின்னமாக குறிப்பிடுக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மினிட்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 டே. இப்போ ஒரு நாளோட பின்னமாக மினிட்ஸை குறிப்பிடணும் அப்படின்னா அந்த நாட்களில் 1 டேயில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 டேயில் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours. அப்போ 1 டேயில் எவ்வளோ மினிட்ஸ்னால் 24 இன்ட்டு 60. ஸோ ஆன்சர் வந்து 1440. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதை வந்து பின்னமாக்கணும். எதோட பின்னமாக்கணும்? 45 நிமிடங்களை வந்து பின்னமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1440 நிமிஷம் இருக்குது ஒரு நாளுக்கு. 45 நிமிடத்தை பின்னமாக சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 9 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 5 வரும். தென் இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். தட் இஸ் ஒரு 9 9 மீதிங்க 5 வருதா? ஸோ 6 தென் 0. அடுத்து 5ஆவது டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 5 5. ஸோ ஆன்சர் இஸ் 1/32. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அடிக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறதுங்கிறது பேசிக்காக தெரியும். அப்போ இதை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா 1/32ன்னு வந்துடும் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், half of 1% ரிட்டன் அஸ் டெசிமல் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ half of 1%. இது ரொம்ப ஈஸியான கணக்கு, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? ஸோ அதாவது 1% பாதியை தசமமாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1% எப்படி தசமாக எழுதணும் அப்படின்னா 1% தசமமாக எழுதுனீங்கன்னா 1/100. இதுதான் 1%ஓட தசமம். அதாவது 100ல் 1% அப்படின்னு எழுதுகிறோம். அதான் தசமமாக எழுதுதல்.
அடுத்து இதில் பாதி என்ன அப்படின்னா இதை 1/2 மல்டிப்ளை பண்ணோம்னா இதோட பாதி நமக்கு கிடைச்சிரும். கரெக்டாக? அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும் அப்படின்னா, இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் இப்படி கூட ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தட் இஸ் இதோட ஆன்சர் வந்து இதை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், டெசிமலாக எழுதுங்க ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ 0.01 ஓகேவா? இதை நீங்கள் தசமமாக எழுத போனால் 0.01ன்னு எழுதலாம், 1/100ன்னு எழுதலாம். அப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 2ஆல் 0ன்னு எழுதிங்க, புள்ளி வச்சுக்கோங்க. இந்த 0 2ஆல் வகுப்படாது, அதனால் 0. 1 2ஆல் வகுப்படாது, இன்னொரு 0. அப்போ கடன் வாங்குறீங்க, ஒரு 0 சேர்க்குறீங்க. 10 / 2 5. ஸோ ஆன்சர் இஸ் 0.005. ஈஸியாக இல்லை நீங்கள் இதை எப்படியும் வேறு ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிங்கனாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சேம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மறுபடியும் என்ன எழுத சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் எழுதுங்க அப்படி, அதாவது ஏறு வரிசையில் எழுதணும். நம்மக்கிட்ட பாருங்கள் என்னென்ன பின்னம்லாம் இருக்குது. 4/5, தென் 7/8, தென் 6/7, தென் 5/6. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட்கட் என்னென்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறீங்க, 0 சேர்த்து வச்சிடறோம். அப்போ இதை 40/5ன்னு எழுதி வச்சுங்க. இதை 70/8 அப்படின்னு எழுதி வச்சுங்க. இதை 60/7 அப்படின்னு எழுதி வச்சுங்க. இதை 50/6. ஷார்ட்டாக இது முடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 8 5 40. இங்கே பாருங்கள் 8 8 64, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. இப்படி ப்ராக்கெட் எழுதி வச்சுங்க. இங்கே பாருங்கள் தட் இஸ் இங்கேயும் அதே ஆன்சர், தட் இஸ் 8 7 8 56, ரிமைனிங் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. இங்கே பாருங்கள் அதே தான், 6 8 48, ரிமைனிங் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா, எது சின்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் ரிமைண்டரே இல்லாததான் சின்ன நம்பர் அப்படின்னா 4/5 ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இங்கேயும் 4/5 இருக்குது, இங்கேயும் 4/5 இருக்குது. அடுத்து பாருங்கள், சரி ரிமைண்டர் 6 1 இருக்குது, ரிமைண்டர் 4 1 இருக்குது, ரிமைண்டர் 2 1 இருக்குது அப்படின்னா ரிமைண்டர் எது கம்மியாக இருக்கோ, அதாவது மீதி கம்மியாக இருக்கிறது தான் சின்ன நம்பர். அப்படின்னா 5/6 அடுத்து வரணும். இங்கே பாருங்கள் 5/6. அடுத்து எது வரணும், 6/7, ஏன்னா ரிமைண்டர் 4 இருக்குது, 6/7. அடுத்து பாருங்கள் இது 6, ஸோ ரிமைண்டர் 8 இருக்குது. இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் சி ஃபார் 110th கொஷின். ஈஸியாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 எண்கள் இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. முதல் 5 எண்களின் சராசரி 30 மற்றும் கடைசி 5 எண்களின் சராசரி 25 ஆகும். முதல் மற்றும் கடைசி எண்களின் வித்தியாசம் என்ன? ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகே, நம்ம எழுதுகிறோம். டேக் அன் எக்ஸாம்பிள். A, B, C, D, E, F இப்படின்னா 6 நம்பர் இருக்குன்னு எடுத்துக்குவோம். என்ன சொல்லியிருக்காங்க, முதல் 5 எண்களின் சராசரி 30. முதல் 5 எண்கள் அப்படின்னா இதான் முதல் 5 எண்கள். இதோட சராசரி என்ன சொல்லியிருக்காங்க, 30. இங்கே பாருங்கள் கடைசி 5 எண்கள் அப்படின்னா கடைசி 5 எண்கள்னு சொல்கிறது இது. அப்போ இதோட சராசரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25. இது புரியுதா ஃபஸ்ட்டு? அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க, இதை விட்டுட்டாங்க. அடுத்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க, இதை விட்டுட்டாங்க. அதான் முதல் எண்ணை ஃபஸ்ட்டு சேர்த்தா 5 எண்ணை கால்குலேட் பண்ணும்போது 30, கடைசி எண்ணை வந்து சேர்க்கும்போது 25. இதை தெளிவாக புரிஞ்சு, இதுக்குள்ளே தான் கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது ஏ இன்க்ளூட் ஆகுது, எஃப் எக்ஸ்க்ளூட் ஆகுது. அடுத்து கடைசி 5 எண்ணுன்னு சொல்லும்போது எஃப் இன்க்ளூட் ஆகுது,
ஏ வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது, அதாவது வெளியே போயிடுது. அப்போ நம்ம இதை எப்படி ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள், முதல் 5 எண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸோட சராசரி 30ன்னு கொடுக்குறாங்க. முதல்ல 5 எண்ணோட சராசரி 30னா அதோட மொத்த கூட்டுத்தொகை 150 இருக்கும். கரெக்டாக? அடுத்து வாங்க, கடைசி 5 எண்களோட கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25. அப்போ 5 × 25 என்ன வருது? 125. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா ஏவை உள்ளே வந்தால் எஃப் உள்ளே வர மாட்டேங்குது, எஃப் உள்ளே வந்தால் ஏ உள்ளே வர மாட்டேங்குதுன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த சராசரியோட வித்தியாசம். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 25. ஸோ ஆன்சர் இஸ் 25. புரியுதா? இப்போ இதை நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா ஷார்ட்கட்டில் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 6 எண்கள் இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. 6 இறங்கு வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் இப்படி வச்சுக்குவோம். 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. 6 நம்பர் இருக்கா? இதில் முதல் 6 பாருங்கள், இதோட சராசரி என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இதை நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க. இதோட சராசரி என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 6, 5, 11, 15, 18, 5, 9, 14, 20. அதாவது இதோட மொத்த கூட்டுத்தொகை 20. இப்போ இதையெல்லாம் கூட்டுங்க. 5, 4, 9, 12, 14, 15. ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம இந்த சராசரி கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 5 நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட சராசரி வந்து 20க்கு பார்த்திங்கன்னா சராசரி 4ன்னு வரும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 நம்பருக்கு சராசரி 3ன்னு வரும். இப்படி தான் கணக்கே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த 15க்கும் 20க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 5. அதே தான் 1க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. அதனால தான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் 25. கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 தொடர் முழு எண்களின் கூட்டுத்தொகை 51 அப்படின்னா மைய எண் என்ன அப்படின்னு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 கன்சிக்யூட்டிவ் இண்டீசஸ் அதோட கூட்டுத்தொகை வந்து 51 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைய எண்ணுன்னு கேட்டால் ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாகவே கண்டுபிடிச்சிருங்க. பெரிய அளவுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ 3 தொடர் எண்ணுன்னா இப்போ நம்ம 14 தான் மைய எண்ணுன்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 14 மைய எண்ணாக இருந்தால் அடுத்த எண் 15 இருக்கும், அதுக்கு முன்னாடி எண் 13 இருக்கும். இதை 3ஐயும் கூட்டுங்க. 13, 14, 15. இதை 3ஐயும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 42 தான் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இப்போ 17 எடுத்துக்கும். ஓகேவா? 17 மைய எண்ணு வச்சுங்க. இங்கிட்டு 18, இங்கிட்டு 16. 3ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 51 ஆன்சராக வரும். அவ்வளோதான். ஃபார்முலாலாம் எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. ஸோ ஆன்சர் இஸ் 17. மீதி நம்பர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்சராக வராது. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிட் டிஜிட். அதாவது என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒற்றை அலகு இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ஒரு நம்பர் வந்து இருக்குது. இப்போ 106ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா யூனிட் டிஜிட்னா 6 தான் யூனிட் டிஜிட். இப்போ 1515ன்னா இதுதான் யூனிட் ஒற்றை இலக்க எண். அப்போ ஆன்சர் இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? 81, 82, 83, அதே மாதிரி 84, 85, 86, 87, 88, 89. அப்போ 81 × 82 × 83, 84, 85, 86, 7, 8, 9. இதோட ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு 8 டிஜிட்டில் வருதுன்னு வச்சுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
இவ்வளோ டிஜிட்டில் ஆன்சர் வருதுன்னா இந்த டிஜிட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகே, ஃபுல்லாக ஆன்சர்லாம் கேட்கல, இந்த டிஜிட் மட்டும் என்னவாக இருக்கும்னு கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாம் இப்போ இந்த மொத்தம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 10 நம்பருக்கும் பார்த்திங்க அப்படின்னா சரி 9 நம்பருக்கும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 80. இந்த 80 வெளியே எடுத்துடலாம். ஓகேவா, ஈஸியாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5 6 7 8 9 இப்படி எடுத்துக்கலாம். ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இதை பொறுத்த வரையும் இப்போ இதோட ஆன்சர் கண்டுபிடிங்க. ஏன்னா நான் சொல்கிறது நமக்கு ஒற்றை இலக்கம் தானே வேணும். ஃபஸ்ட் டைம் பெருக்கும்போது எல்லாமே இதை தான் பெருக்கும். அதனால தான் இப்படி காமனாக எடுத்துக்கிறேன். இப்போ பெருக்கி பாருங்களே, 1 × 2 2, 2 × 3 6, 6 × 4 24. ஸோ இப்போ 2 இலக்கம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 மட்டும் எடுத்துங்க. இப்போ 4 × 5 பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 20 அப்படின்னு ஆன்சர் வரும். இப்போ இதில் ஒற்றை இலக்கத்தை மட்டும் எடுத்துங்க, 0. அப்போ என்ன ஆகுது? 0 × 6 என்ன வரும்? 0 தான் வரும். அப்போ இனிமேல் 0வோட 7 பெருக்கினாலும் சரி, 8 பெருக்கினாலும் சரி, 9 பெருக்கினாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 தான் வரும். புரியுதா? அப்போ யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட், இப்போ 56ன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா 6 மட்டும் எடுத்துங்க. 78ன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா 78ன்னு எடுத்துங்க. இடையில 0ன்னு ஒரு ஆன்சர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை டைம் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ அதனால் ஆன்சர் இஸ் 0. ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு. என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பட் ஒற்றை அலகு இலக்க எண் எது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஏன் இது ரொம்ப ரொம்ப ஈஸினா இந்த கடைசி நம்பரோட இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ 2464 பவர் 1793, 615 பவர் 317, 131 பவர் 491. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? 4 பவர் 1793, 5 பவர் 317, 1 பவர் 491 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு ஒற்றை இலக்கம் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஓகேவா? இப்போ இந்த ஒற்றை இலக்கத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இது நார்மலாக நேச்சுரலாக நடக்கிற விஷயந்தான். ஓகேவா? அதாவது 1ஓட பவரில் எந்த நம்பர் வந்தாலும் ஒற்றை இலக்கம் 1 தான் வரும். 5ஓட பவரில் எத்தனை பவரில் 317 இல்லை 3,17,000 இருந்தால் கூட 5 தான் ஒற்றை இலக்கத்தில் வரும். 4ஓட பவரில் எவ்வளோ பவர் இருந்தாலும் ஆன்சர் 4 தான் வரும். ஒரு சாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ 5ஓட பவரில் நம்ம 3ன்னு போடலான்னு வச்சுங்க. இப்போ பெருக்கி பாருங்கள், 5 × 5 × 5, 5 25 × 5, மறுபடியும் இந்த 5 பெருக்கிங்கன்னா 5 தான் வரும். அதே மாதிரி தான் 4க்கும் வரும். இப்போ 4 பவர் 3 போடுங்களேன், நன்னாங்க 16 × 4. ஓகே, 6 × 4 4 தான் வரும். அப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 4 இருக்குது, 5 இருக்குது, 1 இருக்குது. இடையில என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்கல் குறி கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள், 4ஓட பவரில் எதை போட்டோம்னாலும் 4 தான் வரும். முடிஞ்சா 5ஓட பவரில் எதை போட்டாலும் 5 தான் வரும். 1ஓட பவரில் எதை போட்டாலும் 1 தான் வரும். இதை பெருக்குங்க, 20 ஆன்சரா? ஒற்றை இலக்கம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 0. கிளியரா சார்? மீதி நம்பர்லாம் வந்தால் இப்போ 4 5 1 வந்தால் அப்படி வரும்னு சொல்கிறீங்க. மீதி நம்பர்லாம் என்ன அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு யூனிட் டிஜிட்டுங்கிறதுக்கான வீடியோ நான் போடுறேன் யூடியூப்பில்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து ஒரு பெருக்கு தொகை கொடுத்து அதுலேயும் யூனிட் பிளேஸ் என்னன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். அப்படின்னா நம்ம கடைசி நம்பரை மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. இதோட கடைசி நம்பர் 7 பெருக்கல் இதோட கடைசி நம்பர் 5 பெருக்கல் இங்கே இதோட கடைசி நம்பர் 8 பெருக்கல் இதோட கடைசி நம்பர் 3 9. இப்போ பாருங்கள் 7 5 35. அப்படின்னா நம்ம 5 மட்டும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 5 × 8 40. அப்படின்னா இதை மட்டும் அதாவது 0 வந்துருச்சா, 0வோட எதை பெருக்கினாலும் என்ன தான் வரும், 0 தான். ஸோ ஆன்சர் இஸ் 0. ஈஸியாக யூனிட் பிளேஸ் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம். ரொம்ப ஈஸியான கொஷின். முதல் 20 ஒற்றை இயல் எண்களின் கூட்டுத்தொகை என்ன? ஓகே, முதல் 20 ஒற்றை இயல் எண் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 1 3 5 அப்படின்னு முதல் 20 நம்பருக்கு என்ன கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஈஸி. தட் இஸ் n². இவ்வளோ தான் ஃபார்முலா. அப்போ 20 × 20, ஸோ 400. ஆன்சர் இஸ் 400. அவ்வளோதான். இந்த மாதிரி இயல் எண்களின் கூட்டுத்தொகை, பெருக்குத் தொடரின் கூட்டுத்தொகை, கூட்டு எண்களின் கூட்டுத்தொகை, இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. மனப்பாடம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. சார் 400. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் உங்களுக்கு. இதை கொஞ்சம் அப்படியே தெளிவாக தெரிஞ்சுக்கங்களேன். என்ன அப்படின்னா, 21 மற்றும் 51 இடையில் உள்ள அனைத்து இரட்டைப்படை எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனைத்து இரட்டைப்படை எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், 22 + 24 + 26 அப்படின்னு 51க்கு இடையில் கடைசியாக இருக்கிறது என்ன அப்படின்னா 50. இப்போ இப்படியே போனால் 50க்கு உள்ள கூட்டுத்தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை 2 வழியில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஈஸியான நான் ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1லேருந்து 51 வரையும் இருக்கக்கூடிய எல்லா இரட்டைப்படை எண்களோட கூட்டுத்தொகையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அடுத்து 1லேருந்து 20க்குள்ளே இருக்கக்கூடிய ஓகே கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு, ஆனால் ஏன் 1லேருந்து 20னா அந்த 20க்கு அப்புறம் வர நம்பர் தான் தேவை நமக்கு. அப்போ இந்த ஆன்சரை கழிச்சிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். புரியுதா? மொத்தமாக 51 வரையும், அதாவது தெளிவாக சொல்லணும்னா 2ஆம் நம்பர்லேருந்து 50 வரையும் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். 2லேருந்து 20 வரையும் இருக்க கூட்டுத்தொகையை கண்டுபிடிச்சி இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? அதாவது ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மாதிரி இதுக்கு ஃபார்முலா n × n + 1. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பர்லேருந்து இப்படியே எழுதிக்கும். நம்பர் 1லேருந்து நம்பர் 51க்குள்ளே ஆக்சுவலி எத்தனை இரட்டைப்படை எண் நம்மக்கிட்ட இருக்கும்னா 25 இரட்டைப்படை எண் இருக்கும். அப்படியே 51 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். 25 புள்ளி சொன்னால் 25 இருக்கும், அவ்வளோதான். 2 4 6 8 10 12ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 நம்பர் இருக்கும். ஓகேவா? 1லேருந்து 21க்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 இரட்டைப்படை எண் இருக்கும். 2 4 6 8 10 அப்படின்னு சொல்லி. அப்போ ஈஸி தானே. 25 × 26 இதுதான் ஃபார்முலா. இதோட ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். இதை மைனஸ் பண்ண போகிறோம். இதோட 10 × 11 இதோட ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் பண்ண போகிறோம். ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். தட் இஸ் ஃபஸ்ட் ஒன் 25 × 26. ஆன்சர் என்ன? 650. அடுத்து பாருங்கள் 10 × 11. ஆன்சர்
110. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 540. ஈஸியாக போடலாம். அடுத்து பாருங்கள், 5க்கு வகுபடக்கூடிய 3 தொடர் இயல் எண்களின் கூட்டுத்தொகை 225 அப்படின்னா அதில் மிகப்பெரிய எதுன்னு கேட்குறாங்க. ஃபார்முலாலாம் போடாதீங்க, ஆப்ஷனை பார்க்குறீங்க. இப்போ 85 அப்படின்னு இருந்தால் இப்போ மிகப்பெரிய எண் 85 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ எல்லா எண்ணும் 5ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கணுமா? அதுவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய தொடர் இயல் எண்கள். அப்போ 85க்கு முன்னாடி இருக்கக்கூட 5ஆல் வகுப்படக்கூடிய எண் 80, அதுக்கு முன்னாடி 75. இது மூணையும் கூட்டுங்க, என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். தட் இஸ் 75 + 80 + 85. ஆன்சர் வந்து 240 வரும் உங்களுக்கு. ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 225. ஸோ ஆன்சர் கிடையாது. இப்போ 80 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 80 தான் மிகப்பெரிய எண் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 75 5ஆல் வகுப்படக்கூடியது, 70 5ஆல் வகுப்படக்கூடியது. அப்போ இப்போ கூட்டுங்க, 70ம் 75ம் எவ்வளோ ஆச்சு? 145 + 80 225. ஸோ ஆன்சர் இஸ் 80. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள், இது பார்த்தோன்னே பயந்துடணும்னா ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகே, இது பார்த்தாலே ஆன்சர் பாருங்கள். இப்போ எதால் டிவைட் பண்ண போகிறோம்? நம்பர் எழுதுங்க. 7 7 7ன்னு எத்தனை 7 கொடுத்துருக்காங்க? 3 6 6 7 கொடுத்துருக்காங்க. 7 7 7 எதால் டிவைட் பண்ணணும்? 77னால். ஓர் 77 77, மீதி 0. 7 கீழே இருக்கிறீங்க. 7 வகுப்படுமா? வகுப்படாது, 0. இன்னொரு 7 இறக்குறீங்க, மறுபடியும் ஒரு 77 77, என்னாச்சு? 0. இந்த 7 கீழே இருக்கிறீங்க, வகுப்படுமா? வகுப்படாது, 0. அதனால் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இந்த இன்னொரு 7 நம்ம கீழே இறக்குறோம். இப்படி நம்ம பண்ணிக்கிட்டே போகும்போது ஓகே, இப்படி நம்ம பண்ணிக்கிட்டே போகிறோம். பட் நம்ம ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா இங்கே வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தப்பாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இன்னும் 2 7 சேர்த்து இருக்குது. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. கீழே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு இப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1010101. ஈஸியாக. லாஸ்ட் கொஷின் இன் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டமில் இதான் உங்களுக்கு கடைசி கேள்வி. ஈஸி. 2 எண்களின் கூட்டுத்தொகை மற்றும் பெருக்குத்தொகை முறையே 11 18 ஆகும். அதாவது எக்ஸு ப்ளஸ் நம்ம ஒய்ன்னு போட்டோம்னா எவ்வளோவா? 11. எக்ஸு இன்ட்டு ஒய்ன்னு போட்டோம்னா 18. இதோட தலைகீழ் மதிப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இட்ஸ் வெரி ஈஸி தானே. இங்கேருந்து பார்ப்போம். இப்போ எந்த 2 நம்பரை கூட்டினா 11 வரும் அப்படின்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 9 கூப்பிட்டா 11 வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 3 8 கூட்டினா 11 வரும். 4 7 கூட்டினா 11 வரும். அடுத்து 6 5 கூட்டினா 11. ஈஸி தானே. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா ஆனால் 18 தான் ஆன்சர் வரணும். அப்படின்னா 2யும் 9யும் பெருக்கினா தான் 18. இதை பெருக்குன்னா 24, இது 28, இது 30ன்னு போயிடும். இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இந்த சைடு இருந்து கூட கண்டுபிடிங்க. 2 நம்பரை பெருக்குனா 18 வரணும். 2 × 9 18 வரும். 3 × 6 18 வரும். ஆனால் இதை கூட்டினா 9 தான் ஆன்சர் வரும். இதை கூட்டினா தான் 11 வரும். அப்போ இந்த நம்பர் என்னன்னு ஃபஸ்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்பருங்கிறது 2ம் 9ம் தான் அதோட நம்பர். இப்போ கம்மிங் டு ஒரு நம்பர் 2, இன்னொரு நம்பர் 9. இதோட தலைகீழ் மதிப்புகளின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறான். இதோட தலைகீழ் மதிப்பு என்ன? 1/2. இதோட தலைகீழ் மதிப்பு 1/9. இப்போ 1/2வும் ப்ளஸ் 1/9வும் எவ்வளோ? ஓகே, ஈஸி.
இதோட மீசிமா என்ன 18. அப்போ 1/2 18 மாற்றணும். இதை 9 பெருக்கணும். அப்போ 18 இங்கேயும் 9 பெருக்கினீங்கன்னா 9 ப்ளஸ் இதை அப்படியே மாற்றணும் அப்படின்னா 2/18. ஸோ ஆன்சர் 11/18. கிளியரா? ஸோ கொடுத்துருக்க கணக்கு அப்படியே எழுதணுன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ பார்ட் 2 வீடியோஸில் நம்ம வில் சி 121லேருந்து 140க்கான ஆன்சர் பார்ப்போம். கோடிங் டீகோடிங், குறியீடு மற்றும் மறுகுறியீடு வரையும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா you can ask me in the comments. Thank you.